மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈறு பேன், இந்த ஈறு பேன் போன்ற பிரச்சனைகள் எல்லா பெண்களுக்கும் இருப்பது இயல்பு. இது ஒரு தொந்தரவாகவே ஒரு சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீத்தா இலை, சீத்தாப்பழம் மரம் இருக்கு இல்லையா, அந்த இலை எடுத்து அரைச்சி தலையில் தேய்ச்சி சீக்காய் போட்டு குளிக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இப்போ உணவு என்று சொன்னோம்னா கருஞ்சீரகத்தை ஏதாவது ஒரு வகையிலே எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கருஞ்சீரக எண்ணெயாகவும் உள்ளே எடுக்கலாம். வெளிப்பிரயோகத்திற்கு கருஞ்சீரக தைலம் அப்படின்னு சொல்லி விற்கும். இந்த மாதிரி எண்ணெய்களை வாங்கி நீங்கள் அந்த ஈறு பேனுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ கோடை காலம் வரும்போது வேப்பம்பூவை நல்லா எடுத்து நல்லா உணர வச்சு பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்ச்சிட்டு வந்தாலுமே அந்த ஈறு பேனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வானது கிட்டும். அதே மாதிரி இந்த ஈறு பேனு இதுகளுக்கு ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியோடு ராகுகேதுக்கள் சம்பந்தப்பட்டு அவருடைய 6ஆம் அதிபதியோட சம்பந்தப்படும் காலகட்டங்களில், அவருடைய தசாப்தி காலங்களில் அதுவும் குறிப்பாக கேது சம்பந்தப்படும் பொழுது இந்த ஈறு பேன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பு. இது சம்பந்தமான ஆலோசனைகளோ அல்லது அது சம்பந்தப்பட்ட மருந்துகளோ தைலங்களோ தேவை என்றால் கல்லுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.